லிமிட்டேஷன்ஸ், அதோட இயலாமையினால் நான் எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போகலை அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது. அதுக்கப்புறம் சோல் ஃப்ரீ, ஆத்ம விடுதலை. எல்லாரும் சொல்லுவாங்க ஆத்மா எப்போவுமே விடுதலையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் ஆத்மா அதுக்குள்ளே அடங்கி இருக்கு இல்லையா? அப்போது அந்த உடலை பார்த்து நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்க அப்படின்னு அணு அணுவாக வீட்டில் சித்திரவதை பண்ணுற வீட்டில் இருக்கும்போது, அப்போது அவங்க தினசரி அந்த ஆத்மா புண்படுறது, தினசரி அந்த ஆத்மா சாகிறது. ஸோ அந்த ஆத்மாக்கு அந்த விடுதலை கிடைக்கணும், அவங்க போய் வாழ முடியணும், மரியாதையாக இருக்க முடியணும், படிக்க முடியணும், வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த ஒரு மறுவாழ்வு பயிற்சி இல்லாமல் அவங்க தவிக்கிறாங்க, படுக்கை புண் வந்து இறந்து போகிறாங்க. இதெல்லாம் நிறுத்தணுங்கிறதுக்காக சோல் ஃப்ரீன்ற அறக்கட்டளை கடைசி லாஸ்ட்